திருத்தணியில் வடமாநில இளைஞர் மீது சிறார்கள் பட்டாக்கத்தியால் தாக்கிய சம்பவம் தொடர்பாக விளக்கமளித்துள்ள காவல்துறை ஐஜி அஸ்ரா கார்க், வடமாநில இளைஞர் என்பதற்காக தாக்குதல் நடைபெறவில்லை என்றும் முறைத்து பார்த்ததாக கூறி தாக்குதல் நடந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் தாக்குதலுக்குள்ளான ஒடிசா மாநில இளைஞர் இறந்து போனதாக பரவும் தகவல் வதந்தி என்றும் அவர் சொந்த ஊருக்கு சென்று விட்டதாகவும் விளக்கமளித்துள்ளார். இதுவரைக்கும் முதற்கட்ட விசாரணையில நார்த் இந்தியனுக்காக மட்டும் தான் அடிச்சதாகவும் எவிடன்ஸ் எங்க கிட்ட இல்ல. அதான் நான் சொன்னேன். அந்த மாதிரி அவரோட எஃப்ஐஆர்ல கூட இப்ப நீங்க வரதுக்கு முன்னாடி மறுபடியும் எஃப்ஐஆர் எல்லாம் வாசிச்சுட்டு டாக்குமெண்ட்ஸ் மறுபடியும் செக் பண்ணோம். அதுல எஃப்ஐஆர் பொறுத்திருக்கும் கூட மற்ற டாக்குமெண்ட்ஸ் பொறுத்திருக்கும் ஓவராலா நீங்க படிச்சீங்கன்னா ஸ்டார்டிங் அவர் என்ன சொல்றாருன்னா கம்ப்ளைண்ட் சொல்றதை வச்சு சொல்றேன். நீ இவர் பாத்துட்டு இருக்காரு, நீ முறைச்சி பாக்குறியா, அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது வழியா. இட் இஸ் நாட் என்டையர்லி ஆன் அக்கவுண்ட் ஆஃப் பீயிங் நார்த் இந்தியன், பிகாஸ் இஃப் தட் இஸ் த கேஸ் சோ மெனி அதர் பீப்புள் ஆர் ஆல்சோ ஸ்டேயிங் இல்லையா. எங்க ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. அவருடைய கையெழுத்து கூட அங்கே லெஃப்ட் விதவுட் மெடிக்கல் அட்வைஸ் சொல்லுவாங்க. அது அவரோட கையெழுத்து நாங்களும் எங்களுக்கு ஒரு தகவல் வந்துருச்சு, நாங்க விசாரிச்சோம். அவரோட ஓன் சிக்னேச்சரோட நாங்க அந்த டாக்குமெண்ட் எங்க கையில இருக்குது. அவரோட பட் அவர் சேஃபா இருக்காரு. நாங்க அங்க டாக்டர்ஸ்க்கும் விசாரிச்சிட்டோம், ஆஸ்பத்திரி இதுலயும் விசாரிச்சிட்டோம்.